மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் எனது பணிவான வணக்கங்கள். நாட்டில் தற்போது செய்தித்துறையில் மிகப்பெரிய ஊழல் இருந்து வருகிறது. அந்த ஊழல் மக்களின் வரி பணம் கோடிக்கணக்கில் வீணடிக்கப்படுகிறது. இது சமூக நோக்கத்திற்காக இல்லை, சுயநலத்திற்காக இருக்கிறது. இந்த உண்மை பொதுமக்களுக்கும் நீதித்துறைக்கும் அவசியம் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அதாவது, நாட்டில் செய்தித்துறை கார்ப்பரேட் பத்திரிகைகளுக்கு மட்டுமே அதன் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு துறையா என்பதுதான் இங்கு முக்கிய கருத்து. அதாவது, பத்திரிகை என்றால் நாங்கள் தான் பத்திரிகை, மீதியெல்லாம் பத்திரிகை இல்லை என்று இவர்கள் எப்படி சொல்வார்கள்? அது எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள்? மேலும் செய்தித்துறை சர்க்குலேஷன் என்ற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த சர்க்குலேஷன் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், யாரெல்லாம் 10,000 பிரதிகள் அடிக்கிறார்கள் அவர்கள்தான் பத்திரிகை என்று இவர்கள் முடிவு செய்கிறார்கள். இந்த 10,000 பிரதிகள் அடிப்பது கார்ப்பரேட் பத்திரிகைகளுக்கு ஒரு எளிதான காரியம்தான். காரணம், இவர்கள் இந்த 50 ஆண்டு காலமாக மக்களின் வரி பணத்தில் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து விட்டார்கள். அவர்களுக்கு இவை எளிதானது. ஆனால் எங்களை போன்ற சாமானிய பத்திரிகை நடத்துபவர்கள் இதை எப்படி நாங்கள் இந்த 10,000 பிரதிகள் தினசரி அடிப்போம், அல்லது மாதத்தில் அடிப்போம், அல்லது வாரத்தில் அடிப்போம்? இதுதான் முக்கிய இங்கு ஒரு கேள்வி. பத்திரிகை என்பது சர்க்குலேஷனுக்காக பத்திரிகையா, அல்லது சமூக நலனுக்காக, தேச நலனுக்காக பத்திரிகையா? இதற்கெல்லாம் செய்தித்துறை அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பத்திரிகை என்பது இவர்களுடைய சுயநலத்திற்காக பத்திரிகை என்பதை ஆக்கிவிட்டார்கள். அதிலிருந்து இந்த பத்திரிகை துறையை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். ஏனென்றால் ஒரு நாட்டின் முக்கிய அங்கமாக வகிப்பது பத்திரிகை. இதில் தொலைக்காட்சிகளும் தான் அடங்குகிறது. இவையும் அவரவர் கட்சி பத்திரிகைகள், கட்சி தொலைக்காட்சிகள் சுயநலத்திற்காக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதில் ஏதோ சில அரசு செய்திகள் போட்டுவிட்டு இவர்களும் சலுகை விளம்பரங்கள் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது, ஆட்சியாளர்களின் சுயநலமும் இவர்களுடைய சுயநலமும் ஒன்றாக சேர்ந்துவிட்டது. அதுதான் இந்த பத்திரிகை துறையில் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கரும்புள்ளியாக இது இருந்து வருகிறது. பத்திரிகை என்பது பொதுநலத்திற்கானது, சுயநலத்திற்காக இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. இங்கே பத்திரிகை துறையில் தினசரி, வாரம், மாதம் என்று பிரித்து ஒவ்வொன்றுக்கும் சலுகை விளம்பரங்கள் தனித்தனியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது 10,000 பிரதிகள் தினசரி ஆனாலும், மாத பத்திரிகை ஆனாலும், வார பத்திரிகை ஆனாலும் அச்சடிக்க வேண்டும். ஆனால் அந்த செய்திகள் மட்டும் நடுநிலையா, அல்லது உண்மையா, அரசியல் கட்சி சார்பற்றதா, அல்லது அது கட்சி பத்திரிகையா, அல்லது வியாபார பத்திரிகையா, அல்லது பொழுதுபோக்கு பத்திரிகையா, எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு தேவை சர்க்குலேஷன் தான் தேவை.
அதில் 4 அரசு செய்திகள் இருந்தால் போதும், அவர்கள் சொல்லும் செய்தி மட்டும் வெளிவந்தால் போதும். இப்படி என்றால் இந்த பத்திரிகை துறை எப்படி மக்கள் நலனுக்காக இருக்கும்? மேலும் மக்களுடைய வரி பணத்தில் சலுகை விளம்பரங்கள் அனுபவித்துக் கொண்டு மக்களுக்காக எந்த பத்திரிகையும் நடுநிலையான உண்மையான செய்திகளை கொடுக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இன்று இருந்து வருகிறது. இது தவிர நீங்கள் பணம் கொடுத்தால் என்ன செய்தி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போட்டு தருகிறோம். நீங்கள் சலுகை விளம்பரங்கள் கொடுத்தால் ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாலும் அதை செய்தியாக போட்டு தருகிறோம். இந்த லட்சணத்தில் 4வது தூண் இருந்து வருகிறது. இவர்களுக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக செய்தித்துறை அதிகாரிகள் சேர்த்து அவர்களுடைய அதிகாரத்தின் உச்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை என்பது நியாயத்தின் பக்கமா அல்லது அநியாயத்தின் பக்கமா என்று தெரியாமல் இன்று பத்திரிகை துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இதையெல்லாம் நீதித்துறை அவசியம் கவனித்து நீதிபதிகள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி உண்மைத்தன்மையோடு நடுநிலையான தீர்ப்பை வழங்க வேண்டும். அப்போதுதான் நாட்டு மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு வெளிவரும் பத்திரிகைகள் எது என்று இன்று வரை புரியாமலே இருந்து வருகிறது. அதாவது அரசியலில் ஊழல்வாதியும் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்வான், கொள்ளையடிப்பவனும் நல்லவனாக காட்டிக்கொள்வான், சமூக நலனுக்காக போராடுபவனும் நல்லவனாக காட்டிக்கொள்வான். இதில் யார் உண்மையானவர்கள் என்பதை தேர்வு செய்வதுதான் நீதிபதிகளின் உண்மையான நடுநிலையான நீதி என்பதை மக்கள் அதிகாரம் பத்திரிகையின் சார்பில் தெரிவிக்கிறேன். மேலும் மத்திய மாநில அரசின் செய்தித்துறை அதிகாரிகளுக்கு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கொடுக்கின்ற கமிஷன் மட்டுமே தெரிகிறது. பத்திரிகைகளின் சமூக நலன், தேச நலன், எங்களை போன்ற சாமானிய மக்கள் நடத்துகின்ற பத்திரிகைகள் எவ்வளவு கஷ்டமானது என்று கூட புரியாமல் அதிகாரிகளாக இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு பத்திரிகையின் தரம், தகுதி எதுவும் பார்க்க மாட்டார்கள். பெரிய பக்கங்களை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அந்த பக்கங்களை மக்களுக்கான உண்மையான நடுநிலையான செய்திகள் எத்தனை என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஏதோ 4 அரசு செய்திகள் வந்தால் அதை கட்டிங் போட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி கொண்டு இருப்பார்கள். இந்த லட்சணத்தில் செய்தித்துறை இருந்தால் மக்களுக்கு என்ன பயன், என்ன நன்மை என்பதை நீதித்துறைதான் இதற்கு ஒரு சரியான தீர்வு காண முடியும். மேலும் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சிகளும் எவ்வளவு பொய் சொன்னாலும் அதை பக்கமாக, போட்டோக்களாக, செய்தியாக நிரப்பி பத்திரிகை என்று மக்களை ஏமாற்றுவது பெரிய திறமை அல்ல. அதே போல நானும் செய்தியாளர், பெரிய பத்திரிகை என்று அதற்கு அரசு அடையாள அட்டை கொடுப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பத்திரிகை என்றால் எந்த நோக்கத்திற்கானது என்பதை செய்தித்துறை புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் கட்சி பத்திரிகைகள், கட்சி தொலைக்காட்சிகள் தங்கள் சுயநலத்திற்காக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதற்கும் இந்த சர்க்குலேஷன் சட்டம் பொருத்தி இந்த சலுகை விளம்பரங்களை செய்தித்துறை கொடுத்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு இது போன்ற ஊழல் இந்த செய்தித்துறையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீதித்துறைதான் இதை அவசியம் களையெடுக்க முடியும். அதனால் தகுதி வாய்ந்த நேர்மையான நீதிபதிகள் உண்மையை ஆய்வு செய்து சமூக நலனுக்காகவும் தேச நலனுக்காகவும் ஆட்சியாளர்கள் மற்றும் செய்தித்துறை அதிகாரிகள் கொடுக்க மறுக்கின்ற சலுகை விளம்பரங்கள் காலத்திற்கு ஏற்றவாறு இன்று பத்திரிகையின் இணையதளங்களை சர்க்குலேஷனில் கொண்டு வர வேண்டும். அதேபோல் பத்திரிகையின் யூடியூப் சேனல்களை தரத்தின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் அதற்கு சலுகை விளம்பரங்கள்
கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீதித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் செய்தித்துறைக்கும் தமிழ்நாடு சமூக நலன் பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த உண்மையை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.